அரசியல், சமூகம், கட்சி என்று சிறுவயது முதல் மனதில் பதிந்த சொற்களே இன்று தன்னை இளம் சட்டமன்ற உறுப்பினராக வலம் வர வைத்துள்ளதாக கூறுகிறார் ஸ்லாங்கூர் கோத்தாக்குமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன். தோட்டப்புறத்தில் தொடங்கிய என் வாழ்க்கையில் அரசியலின் மேல் ஆர்வம் ஏற்பட காரணம் என் அப்பாதான் என சொல்லும் இவர், இங்கிலாந்தில் தனது கல்வியை தொடங்கி பின் மலேசியாவிற்கு வழக்கறிஞராக திரும்பியதும் இப்போது டாமான்சாரா நாடாளுமன்ற உறுப்பினரும் இலக்கவியல் அமைச்சருமான கோவிந்த் சிங் டியோவின் கீழ் இணைந்து பணியாற்றிய தருணம்தான் தனது அரசியல் பயணத்தின் முதல் அடி என்கிறார். நான் சேர்ந்த ஃபேம் பார்த்தீங்கன்னா கோவிந்த் சிங் அவர் கூட நான் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பிக்கிறப்ப அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்பி. அப்போ தான் நினைக்கிறேன் ஒரு 2 months or 1 month எம்பியாக அவரை எலெக்ட் பண்ணோட. ஸோ அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு அவங்க செய்கிற வேலைங்களோ அந்த இருக்கிற எப்படி மக்களுங்களுக்கு சேவை செய்கிறது எனக்கு ஒரு ஈர்ப்பாக இருந்தது அந்த டைமில். ஸோ நானும் அவரோட சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு போய் நிறையா மக்களுங்களை பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் நம்ம எதிர்க்கட்சி, ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும் மக்களுங்களுக்கு நம்ம அந்த செஞ்சுருக்கோம். மக்களோட கேஸும் எடுத்து நம்ம கோர்ட்டுக்கு போய் நம்ம நிறையா கேஸ் அவங்களுக்கு செஞ்சுருக்கோம். நார்மலி நம்ம செய்கிற கேஸ் டெம்பிள் இஷ்யூ, நிறையா டெம்பிள் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த கேசஸ்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். அப்புறம் சிட்டிசன்ஷிப் இஷ்யூ அந்த டைமில். ஸோ அதையும் நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். நான் கர்பால் சிங்கை பார்த்துருக்கேன். அவர் எப்படி இருப்பார், எப்படி சிராமாவில் பேசுவார். ஸோ இதெல்லாம் ஒரு ஈர்ப்பாக இருந்தது எனக்கு. அப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால சரி நம்மளும் மக்களுக்கு என்ன நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு நான் இதில் ஆக்டிவாக ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி என்னால் நல்ல செய்ய முடியுமோ மக்களுக்கு நான் அது செய்யலான்னு இருக்கேன். லோரி ஓட்டுநராக பணியாற்றிய தந்தைக்கும் ரப்பர் வெட்டும் தொழில் செய்த தாய்க்கும் பிறந்த 6 சகோதரர்களில் மூத்தவரான இவர் ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு கோத்தாக்குமுனிங் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 41,254 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனிடையே வழக்கறிஞராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தன்னால் முடிந்த சிறந்த சேவையை தன் தொகுதி மக்களுக்கு வழங்க முடிவதாக வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார் பிரகாஷ். மேஜர் இஷ்யூ பார்த்திங்கன்னா மக்களுங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம உதவி செய்யறது. ஏன்னா நம்ம மக்களுங்க வர்றது முக்கால்வாசி என்ன இஷ்யூனா அவங்க வேலை இல்லாத ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், ஹெல்த் இஷ்யூவா இல்லை அவங்க பிள்ளைங்க படிக்கிற இஷ்யூவா. ஸோ இதை தான் மெயினாக வராங்க. அவங்க மட்டும் நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயமும் வராங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் செய்கிறாங்க. ஸ்லாங்கோன்னா உங்களுக்கு நிறையா பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா நம்ம எவ்வளோ நம்ம மக்களுங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கோத்தாக்குமுனிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜர் இஷ்யூ வெள்ளம் இஷ்யூ. ஏன்னா 2021 ஒரு பெரிய வெள்ளம் அந்த இடத்த தாக்கி நிறையா டேமேஜஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ஃபோபியாவாக ஒரு ட்ரோமாவாகவே இருந்துருச்சு மக்களுங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த டைமில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தனால நிறைய ப்ரொஜெக்டை அனௌன்ஸ் பண்ணி இந்த திட்டங்களை எப்படி இந்த வெள்ளத்தை குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பெரிய பம்ப் கூட்டியிருக்காங்க, 3 பம்ப் கூட்டியிருக்காங்க. ஃபெடரல் கவர்மெண்ட் இப்போ 100 மில்லியன் லொக்கேட் பண்ணி எப்படி இந்த ஸ்ரீமுடாவோட வெள்ள திட்டங்களை கொண்டு எப்படி இதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவார்டும் ப்ராஜெக்டும் அவார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிசைன் அண்ட் பில்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இவ்வளோ திட்டங்கள் மஜ்லிஸ் வேறு அவங்களும் சொந்த பாம்பு போட்டிருக்காங்க. ரொம்ப நம்மக்கிட்ட வரவங்க லேண்ட் இஷ்யூ இருக்கும். அவங்க ஃபேமிலி இஷ்யூ என்னென்னா அவங்க ஃபேமிலி டிஸ்பியூட்டில் அவங்க சொத்து இஷ்யூ. அது நான் என்ன செய்கிறேன்னா மக்களுங்களுக்காக எவ்ரி ஒன்ஸ் அ மந்த் நான் என்ன செய்கிறேன், அவங்களுக்கு ஒரு லீகல் எய்ட் சென்டர் நான் செய்கிறேன். தெரிஞ்ச வழக்கறிஞரை கூப்பிட்டு எல்லோரும் அவங்களுக்கு எப்படி அட்வைஸ் கொடுக்கலாம், என்ன அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அது நம்ம அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்போம். அது மூலிமா அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனால் கரெக்டான இடத்துல போய் அவங்க அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எஸ்டேட் இஷ்யூன்னு வச்சுக்கிறீங்களேன். உங்களோட எஸ்டேட் வேல்யூ 1 மில்லியன் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் லேண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு சுராட் குவாஸா அப்ளை பண்ணலாம். அதுதான் இந்த சீப்பஸ்ட்.
ஒரு 1500 வெள்ளிக்கு அவங்க உங்களுக்கு ஒரு கோசா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டெம்பிள் இஷ்யூ, நார்மலி டெம்பிளுக்கு வந்து என்னென்ன இஷ்யூ இருக்கும், அந்த நிலத்தை எப்படி நம்மளால் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும், அது நம்ம வந்து கோர்ட்டில் வந்து எப்படி செய்யணும், அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தன்னிடம் பிரச்சனை என்று வருபவர்களில் பெரும்பாலும் பெற்றோர்களே அதிகம் என சுட்டிக்காட்டிய இவர், வழிகாட்டினால் போதுமானது, நாங்கள் சுய காலில் நிற்கிறோம் என்ற இன்றைய தலைமுறையினரின் சிந்தனையையும் வரவேற்கிறார். அதற்கேற்றபடி அரசாங்கமும் இளைஞர்களுக்கான பல முன்னெடுப்புகளை ஏற்பாடு செய்துள்ளதோடு DAP ஜனநாயக செயல் கட்சியும் மதம் பேதம் இன்றி செயலாற்றி வருவதாகவும் விவரித்தார். நாங்கள் DAPயில் இருக்கிறப்ப நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும் பிரதிநிதி கிடையாது, எல்லா வேசஸ்க்கும் நம்ம வந்து பிரதிநிதி. எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்போம், எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும். எனக்கு என்னோட பர்சனல் வந்து நான் எப்படி மக்களுங்களை அவங்க வந்து நம்மக்கிட்ட வரப்போ அவங்க குறைங்களை சொல்கிறப்ப நிச்சயமாக நம்ம வந்து ஆதரித்து அவங்க குறைங்களை கொண்டு போய் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்கணுமோ, எந்த விஷயம் நம்ம அதை அட்ரஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்டமன்ற உறுப்பினரில் கூட எல்லோரும் நாங்கள் தான் வந்து இந்தியன் இஷ்யூவை வந்து ரேஸ் பண்ணுவோம். ஒப்போசிஷன் யாருமே ரேஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தா கூட கவர்மெண்ட் சார்ந்த இந்தியன்ஸ் தான் நம்ம வந்து இந்தியன் இஷ்யூவை வந்து ரேஸ் பண்ணுவோம். ஒப்போசிஷன் யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து இன்றைக்கும் இந்தியன்ஸோ யாருமே விட மாட்டோம். ஆனால் இந்தியன்ஸ் இஷ்யூ வந்து வந்தால் நிச்சயமாக நம்ம நின்று கேட்போம். பலரும் நினைப்பது போல அரசியல்வாதியின் வாழ்க்கை எளிதானதல்ல, சவால் மிக்கது. பலருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர்களை வைத்துவிடும். இருப்பினும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அரசியலில் கால் பதித்திருக்கும் தன்னுடைய சேவையால் மக்கள் பயன்பெற பாடுபடுவேன் என கூறுகிறார் பிரகாஷ்.